அப்பா என்னப்பா எப்படி எழுதிருக்க? சூப்பரா எழுதிருக்கேன்பா. மொத்தம் 22 பக்கம் எழுதிருக்கேன்பா. சரிப்பா போய் சாப்பிடு. சரிப்பா. பாத்து பாப்பா. எத்தனை பக்கமா எழுதுன? 24 பக்கம்பா. கயல்விழி. அப்பா இன்னைக்கு நல்லா எழுதினியாமா? நல்லா எழுதினேப்பா. மொத்தம் 22 பக்கம் எழுதினேப்பா. அந்த பையன் எப்படி எழுதிருப்பான்? இங்கிலீஷ்ல என்னை விட கம்மியா தான் எழுதிருப்பான். பாத்துமா, எப்பவுமே நீதான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். சரிப்பா. என்னப்பா நல்லா எழுதிருக்கியா? சூப்பரா எழுதிருக்கேன்பா. ஒண்ணு விடாத எழுதிட்டியா? எல்லா क्वेश्चनும் அட்டெண்ட் பண்ணிருக்கேன்பா. 21 பக்கம் எழுதிருக்கேன். போதுமா? சரிப்பா, முகத்தை கழுவிட்டு சாப்பிடு. சரிப்பா. ஏண்டி இன்னைக்கு எங்க கூட வர? அப்பா வரலையா? அப்பா வெளியே போயிருக்காரு. இன்னைக்கு நிறைய அடிஷனல் பேப்பர் வாங்குனீங்க. எத்தனை பக்கம் எழுதிருக்க? 26 பக்கம் எழுதிருக்கேன். எஸ். என்னடா ஆச்சு? இன்னைக்கு அவளை விட நான் 3 பக்கம் அதிகமா எழுதிருக்காண்டி என் பையன். சந்தோஷமா இருக்கு. இந்த வாட்டியாவது நம்ம பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். கடவுள் விட்ட வழிதான். நீ எல்லாம் எங்க இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போற? ஒரு வாட்டியாவது இவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்னு பார்த்தேன். இல்ல, எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. ஃபர்ஸ்ட் ரேங்க் போட்டி போடுறேன்னு வெளியே சொல்லாத. மார்க் ஆயிடு. ஏண்டா 420 430 மார்க் எடுக்கிற பொண்ணு எங்க? 400 தொடாத நீ எங்க? போ. வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். அது போல ஆச்சு.
மணிகண்டா மணிகண்டா நேரமாச்சு கிளம்புப்பா. அப்பா என்ன கண்ணப்பா வெயிட்டா? வெயிட் தான். நாளைக்கு என் பொண்ணுக்கு ரிசல்ட். அவ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அத கொண்டாடுறதுக்கு தான் இதெல்லாம். என் பொண்ணை தவிர ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற தகுதி வேற யாருக்குமே இல்ல. நாளைக்கு பாரு அமுக்களத்தை. கொஞ்சம் படிச்சவன் எந்த அளவுக்கு ஆடின, நாளைக்கு பாரு. நாளைக்கு என் பையன் ஃபர்ஸ்ட் வருவானாடி. வருவான், ஏன் இப்படி கேக்குறீங்க? நல்லா தான் எழுதிருக்குன்னு சொன்னான். ஆனா இவன் ஒரே ஒரு பரீட்சை தான் அந்த பொண்ணோட அதிகமா எழுதிருக்கான். இப்பவும் தோத்து அந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா. சின்ன பரீட்சைக்கே வாப்பாட்டம் தாங்க முடியாது, என்னங்க பண்றது? என் பையன் இப்படிதான் தாங்க போறான்னு தெரியலையே. இல்லனா நாளைக்கு காலையில எல்லாரும் வெளியூர் போயிடலாமா? என் பையன் நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடி. கவலைப்படாதீங்க, நம்ம பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணுவான். பேசாம தூங்குங்க. டேய் ஏன்டா அழுவுற? நான் இப்பவும் தோத்துருவோம் போல இருக்குடா. ஏன்டா அப்படி சொல்ற? இது வரைக்கும் நடந்தது நினைச்சு பார்த்தா அப்படிதான்டா தோணுது. ஜெயிக்கிறோன்னு ஜெயிச்சுட்டு தோத்தனுக்கு என்னடா அர்த்தம் இருக்கு? கண்டிப்பா நீ ஜெயிப்படா. தோத்துட்டா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. இப்பவும் நான் தோத்துட்டா உயிரோடவே இருக்க மாட்டேன்டா. டே அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா. நீ தான்டா ஃபர்ஸ்ட் வருவ. அழாம தூங்குடா. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தனும் கருமரியமா நான் 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 ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தனும் கருமரியமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தனும் கருமரியமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தனும் கருமரியமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தனும் கருமரியமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தனும். என்னங்க இந்நேரம் ரிசல்ட் வந்திருக்குமே, போனை காணோம், என்ன ஆச்சு? இருமா, கூட்டம் அதிகமா இருக்கும், ஃபோன் பண்ணுவான். என் பொண்ணு தான்டா ஃபர்ஸ்ட். 483 மார்க் எடுத்துக்கிறா. என் பொண்ணை விட எவன்டா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவன்? ஐயோ தோத்துட்டேனே, இப்பவும் நான் தோத்துட்டேனே. மணிகண்டா கஷ்டப்பட்டு எல்லாம் போச்சு. அழுவாதடா, நீ ஜெயிப்படா எல்லாத்துலயும். அழுவாதடா. இல்லம்மா 483 மார்க், அதையும் தாண்டி நான் தோத்துட்டேம்மா. அழாதடா, இதுல தோத்துட்டா எல்லாத்தையும் தோத்துட்ட மாதிரியா? அப்பா சொல்றேன் கேளுடா. முடியலம்மா, செத்துன்னு போல. அழுவாதடா. கைல்வெளி என்னடி? ஹெட்மாஸ்டர் வந்திருக்காரு. குட் மார்னிங் சார். 483 மார்க் நல்ல மார்க் தான்மா. ஸ்வீட் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் சார். வசந்தா, அவன் தான் வந்து கதவை தட்டுவான். கதவே திறக்காத. மணிகண்டா ஹெட்மாஸ்டர் வந்திருக்கேன். இவரா? சரி, என்ன ஏதுன்னு போய் பாரு போ. அழாதப்பா. மணிகண்டா எங்கம்மா? ஏன்டா மணிகண்டா அழுவுற? அழாதன்னு சொல்றல, ஏன்டா அழுவுற? இப்பவும் நான் தோத்துட்டேன் சார். ஏன்பா ரிசல்ட்ட பாக்கலையாப்பா? இந்த மணிகண்டா மார்க் லிஸ்ட பாரு. ஹலோ அக்கா, நம்ம மணிகண்ட 492 மார்க் எடுத்திருக்கான். மணிகண்ட ஸ்கூல்ல மட்டும் ஃபர்ஸ்ட் இல்லங்க, மாவட்டத்திலே 2வது இடம். எஸ் எஸ் எஸ், என் பையன் தான்டா ஃபர்ஸ்ட் மார்க். மணிகண்டா நீ வாடா. மணிகண்டன் 492 மார்க் வாங்கி மாவட்டத்திலேயே செகண்ட் வந்திருக்கான். என் மானத்தை காப்பாத்திட்டப்பா. என் பையன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்டா. என் பையன் ஜெயிச்சான்டா.
என்ன மணிகண்டா ஸ்வீட் எடுத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.